புரட்டாதி 4ஆம் வாரமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு ஏற்றமான சந்தர்ப்பங்களை இந்த வாரம் கொடுக்குமா கிரகங்கள் அப்படின்னா கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா சந்திரன் போற பாதை எல்லாமே மோசமான பாதை எதுவும் கிடையாது, எல்லாம் நல்ல பாதை தான். புதன் வியாழனை மட்டும் பூர்வீக சம்பந்தப்பட்ட பேச்சு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முடிவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைகளை கொஞ்சம் கோபிச்சுக்குவீங்க, அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அறியாமையில் இருப்பாங்க. குழந்தைகள்னா யாரு? அறியாமையில் இருக்காங்க. நீங்க டீச்சரா இருக்கீங்கன்னா, ஆசிரியரா இருக்கீங்கன்னா ரெண்டு ஒண்ணுதான். நீங்க பேசுற பேச்ச அவங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்க அடிக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. இன்னைக்கு சொல்லி புரியலன்னா அடுத்த நாள் சொன்னா புரியும். ஏன் சார் இன்னைக்கு எடுத்து லெசன் நாளைக்கு எடுக்க முடியுமா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க குழந்தைகிட்ட குழந்தையா இருந்து சொல்லிக் கொடுங்க. நீங்க பிஹெச்டி பண்ணிருக்கலாம், அவங்க எல்கேசிங்கிறது புரிஞ்சுக்கணும், அவங்க 5th ஸ்டாண்டர்டுங்கிறது புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்க அனுபவங்களே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவங்க ஸ்கூல்ல வந்து சேர்த்திருக்காங்க. அந்த மாதிரி பெற்றோரும் அப்படித்தான். கடவுள் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்க மூலமா அனுபவத்தை கொடுக்கறதுக்காகத்தான் கடவுள் குழந்தைகளை கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு ஆசிரியர் தான், ஆசிரியர் மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றேன். அதுக்காக கண்டிப்பான ஆசிரியர் இல்லை, அன்பான ஆசிரியர் நடந்துக்கணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான போக்கு தென்படும். வரன் அமைகிறது, வீடு வாங்குறது, வாகனம் எடுக்கிறது, வெளியூர் பிரயாணம், பதவி கிடைக்கிறது, விருதுகள் பெறது, அதுல மகிழ்ச்சி, நிறைய பேரோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு குவியறது, இப்படியெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள். இந்த வெளிநாட்டு பயணம், இப்படி மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பமாவே நீங்கள் புத்தாடை அணிகிறது, ஆபரணங்கள் எடுக்கிறது, அங்கிகள் வங்கியிலிருந்து திரும்ப எடுத்து கொடுக்கிறது, அதனால கணவன் மேல சந்தோஷம், அப்படி எல்லாம் இருக்கு பெண்களுக்கு. ஆண்களுக்கு வேலையில முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். வேலை இடமாட்டம், ஏதாவது இன்டர்வியூ போனீங்கன்னா நீங்க தான் செலக்ட் ஆவீங்க, கேம்பஸ்ல செலக்ட் ஆகிடுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை இடமாற்றம் மகிழ்ச்சி தரும். நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் பண்ணிக்கலாம். அம்மனை கும்பிடுங்க. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு சிவன் வழிபாடு சிரமங்களை போக்கும். அடுத்தது ரேவதியில பிறந்தவங்களுக்கு 10 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், அமையலன்னு இந்த வாரம் அமைஞ்சிடும். நீங்க பள்ளியற பூஜைக்கு ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. பூ, வெற்றிலை பாக்கு, கற்கண்டு, தேன், தினமாவெல்லாம் கொடுத்து உங்க பேருக்கு அர்ச்சனை வச்சு நெய்தீபம் போட்டு கும்பிடுங்க.